நம்ம ஹியூமன் சைக்கிளில் சாப்டர் 14 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு த சூப்ரா ரேஷனல் பியூட்டி. லாஸ்ட் செஷனில் பேராகிராஃப் 5 பார்த்தோம். இந்த செஷனில் மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம். ஹியூமன் சைக்கிள் பகவான் சற்று நினைவு கூர்ந்தால் நமக்கு தோன்றும் எப்படி அந்த சைக்கிள்ஸ் ஆஃப் த சொசைட்டி அதை எப்படி பகவான் வகைப்படுத்தியுள்ளார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். முதல்ல சிம்பாலிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சிம்பாலிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிடாமினன்ட்லி ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன பார்த்தோம்? டைப்பல். டைப்பல் அப்படின்னா எல்லாமே ஒரு டைப்ல ஃபிட் பண்ணி எத்திக்ஸ் ஓரியன்டா, சைக்கலாஜிக்கல் எத்திக்கல். அது பொதுவாக இந்த பகவான் கூறக்கூடியது இந்த கன்வென்ஷனல் ஏஜ் அப்படின்னு பகவான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எல்லாமே ஒரு டைப்ல ஒரு ஃபிட் பண்ணி வர்றது கன்வென்ஷனல் ஏஜ் அப்படின்னு வகைப்படுத்துகின்றார். அடுத்தது பகவான் என்ன கோருகின்றார்? மனிதனுக்கு அந்த அறிவு என்பது செயல்பட ஆரம்பிக்கின்றது. ஏஜ் ஆஃப் ரீசன். ஏஜ் ஆஃப் ரீசன்ல என்னன்னா, பகவான் எல்லாமே மனிதன் அறிவுக்கு உட்படுத்துகின்றான். எல்லாத்தையுமே அறிவுக்கு உட்படுத்துகின்றான். அடுத்தது அப்கோர்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் ஏஜ், சப்ஜெக்டிவ் ஏஜ் அப்படின்னு நம்ம அடுத்ததுக்கு போறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஏஜ் ஆஃப் ரீசன் நம்ம சொல்றோமே, இந்த ஏஜ் ஆஃப் ரீசன் எந்த அளவுக்கு அதனுடைய ரேஞ்ச் எந்த வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம ரீசன்ல உட்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. பியோர்லி மனிதனுடைய வாழ்வு எல்லாமே எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே பியோர் ரீசன் படி தான் இருக்குதா? அதுதான் கேள்வி. நோ டவுட் அந்த ரீசன் அப்படிங்கிறது ஒரு சர்டன் ஸ்டேஜில் மனிதனுடைய சமுதாயத்திற்கு தேவையாக இருக்கின்றது. ஆனால் சிவிலைசேஷன் வளர வளர மனிதனுடைய பார்வை புறத்தில் இருந்து அகத்திற்கு திரும்பும் பொழுது அகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவையெல்லாம் சட உலகை சாராத விஷயங்களாக இருக்கின்றனவோ அவைகளை நோக்கி ஒரு மனிதனுடைய பார்வை திரும்பும் பொழுது இந்த அறிவு என்பது அங்க என்ன செய்யும்? அதனுடைய பங்கு அங்கு வெகுவாக குறைந்து விடுகின்றது. ரோல் ஆஃப் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அங்க குறைந்து விடுகின்றது. இப்ப இந்த சாப்டர்ல ஏன் பகவான் சூப்ரா ரேஷனல் பியூட்டி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த பியூட்டிங்கிற கான்செப்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அகம் சம்பந்தப்பட்டது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பகவான் சொல்லக்கூடிய பியூட்டி அப்படிங்கிறது நம்முடைய அகம் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம புறம் சம்பந்தப்பட்ட விஷயத்தோட தான் பியூட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி கிடையாது. இங்க பியூட்டி அப்படிங்கிறது பகவான் என்ன கோருகின்றார்? பியூட்டி அப்படிங்கிறது ஒரு டிவைனோட அசோசியேட்டட் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறார். டிவைனோடைய எந்த அம்சத்தோட அசோசியேட்டட் ஆஸ்பெக்ட் அப்படின்னா டிவைன் ஆனந்தம், டிவைன் ஆனந்தா, அதோட இணைந்த ஆஸ்பெக்ட் தான் பியூட்டி அப்படிங்கிறார். நேச்சுரலி நீங்க அது மாதிரி ஒரு பியூட்டிய நீங்க அதை நம்ம பர்சீவ் பண்ணணும், அதை நம்ம அத்தகைய ஒரு அம்சத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அறிவை வைத்து கொண்டு முடியாது. இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். ஏன் பகவான் இங்க சூப்ரா ரேஷனல் பியூட்டி அப்படின்னு ஒரு சாப்டர் ஒதுக்கியிருக்காரு அப்படின்னா, இந்த பியூட்டிங்கிற விஷயம் உண்மையிலேயே அதோடைய கோருக்கு போனோம் அப்படின்னா அது டிவைன் ஆஸ்பெக்டா மாறிடுது. ஒன்ஸ் டிவைன் ஆஸ்பெக்டா மாறின உடனேயே அது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக
மாறிவிடுகின்றது. ஆகையினால நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன காரணத்தினால இந்த சாப்டரை இங்க படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம இந்த கலைப்படைப்பு, ஆர்ட் கிரியேஷன், இந்த கலைப்படைப்பு வந்து உண்மையிலேயே கலைஞனுடைய ஆத்மார்த்தமான படைப்பாக இருக்கிற வரைக்கும் அந்த படைப்பு உன்னதமாக இருக்கும். ஏன்னா ஆத்மார்த்தமாக ஒரு படைப்பு எப்பொழுது அமையும் என்றால், அவனுக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து உயர் தளங்களிலிருந்து கிட்டும் பொழுது அந்த கலைப்படைப்பு ஆத்மார்த்தமாக அமையும். அதே சமயம் எந்த கலைப்படைப்பு அறிவினுடைய துணை கொண்டு உண்டாகும் ரசனை, அறிவின் துணை கொண்டு உண்டாகும் ரசனை, அறிவினுடைய கண்ணோட்டத்தில் காணப்படும் ஒரு பூரணத்துவம், அறிவினுடைய கண்ணோட்டத்தில் காணப்படும் ஒரு பியூரிட்டி ஆஃப் டெக்னிக், இதெல்லாம் இந்த கேட்டகரியில வரக்கூடிய கலைப்படைப்புகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் தோ இந்த படைப்புகள்லாம் வந்து தம்மை தொன்மை வாய்ந்த கலைகள், கிளாசிக்கல் ஆர்ட் என்று தங்களை அழைத்து கொண்டாலும் இவைகள் உண்மையிலேயே கிளாசிக்கல் ஆர்ட் கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அத்தகைய ஒரு கோரிக்கை வந்து நம்பகத்தன்மையற்றது என்று கோருகின்றார். இது ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம். போன செஷன்ல பார்த்ததுதான் நம்ம ரீகால் பண்றோம். அது ஒரு கருத்தை பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்படின்னா எது உண்மையிலேயே கிளாசிக்கல் ஆர்ட், தொன்மையான கலைகள் அப்படிங்கிறது எது உண்மையிலே தொன்மையான கலைகள் அப்படின்னா, ஒரு கவிதையாகட்டும், ஒரு கலைப்படைப்பாக இருக்கட்டும், ஒரு ஓவியமாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எது வந்து தொன்மையான கலை எப்படி நம்ம வந்து எந்த நார்ம்ஸ், அதற்கு என்ன அளவுகோல் அப்படின்னா, இங்க பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், எந்த கலைப்படைப்பு பிரபஞ்ச ரீதியான உண்மையை வெளிப்படுத்துகின்றதோ, பிரபஞ்ச ரீதியாக இருக்கணும். அதனுடைய அப்ரோச் வந்து இண்டிவிஜுவலா இருக்கக்கூடாது, பிரபஞ்ச ரீதியாக இருக்கணும். பிரபஞ்ச ரீதியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ள எல்லா மூலைகளிலிருந்தும் இருப்பவர்களுக்கும் ஏற்புடையதாக இருக்கணும். அவர்கள் வந்து அதை ரசிக்கும் வண்ணம் இருக்கணும். ஒரு படைப்பு வந்து ஒரு இடத்துக்கு தான் பொருந்தும், இன்னொரு இடத்துக்கு பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதனால்தான் வந்து உன்னதமான கலைப்படைப்புகள் வந்து இந்த மொழி, இனம், மதம் இதையெல்லாம் கடந்துதான் இருக்கின்றது. என்ன காரணத்தினால நம்ம வந்து டால்ஸ்டாயோடைய படைப்பை வந்து உலகம் முழுவதும் அதை வந்து நீங்க டால்ஸ்டாய் மாத்திரம் இல்லை, எல்லா விதமான தொன்மையான இலக்கியங்களும் பார்த்தோம் அப்படின்னா, கிரேக்க இலக்கியங்கள், லாட்டின் இலக்கியங்கள், பிரெஞ்சு இலக்கியங்கள், இதெல்லாம் வந்து மொழியை கடந்து எல்லோராலையும் அது போற்றப்படுகின்றது. அது என்ன காரணம் அப்படின்னா, இட் இஸ் யூனிவர்சல் இன் இட்ஸ் அப்பீல். இதை புரிஞ்சுக்கணும். இட் இஸ் யூனிவர்சல் இன் இட்ஸ் அப்பீல். என்ன காரணத்தினால திருக்குறள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் தோ இட் இஸ் தமிழ்ல வந்தாலும் கூட இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லாராலையும் அது போற்றப்படுகின்றது. அது ஒன்ஸ் அதை வந்து அதோடைய புரிந்து கொண்டவர்கள் வந்து எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லோருமே வந்து அதை உணர்கின்றனர். இதுதான் வந்து பகவான் என்ன சொல்றார், இட் இஸ் அ ஹால்மார்க் ஆஃப் த கிரேட் கிளாசிக்கல் ஆர்ட் அண்ட் போயட்ரி அப்படிங்கிறார். அது என்ன அர்த்தம்? யூனிவர்சலா இருக்கணும் அப்படிங்கிறார். அந்த தனிப்பட்ட வெளிப்பாடு என்பது பின்புலத்தில் தான் இருக்கும். முன்னணியில் எது இருக்கும்னா யூனிவர்சல் அப்பீல் இருக்கும் அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணம் சொல்றார் பகவான். எந்தெந்த படைப்புகள்லாம் சில தனிநபர் சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் ரொமான்டிக் ஆர்ட் அண்ட் போயட்ரி அப்படிங்கிறார். அது என்ன செய்யும்? அது தனி மனிதனுடைய உணர்வுகளை தான் வெளிப்படுத்தும். அதுக்கு அது வந்து பின்னணியில தான் அது வந்து தன்னுடைய அம்சம் இருக்குமே ஒழிய முன்னணியில தனி மனிதனுடைய அம்சம் தான் வெளிப்படும். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்,
எந்த கலைப்படைப்பும் அது தொன்மையாக இருந்தாலும் சரி, கிளாசிக்கல் படைப்பாக இருந்தாலும் சரி, ரொமான்டிக் அதாவது வாழ்க்கையினுடைய ரசனை வந்து ஒரு ரொமான்டிக் அந்த தன்மையை உடையதாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னணியில் என்ன இருக்கும் அப்படின்னா நேச்சுரலி அந்த யூனிவர்சல் இதுதான் பேக்ரவுண்டா இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். அப்புறம் எந்த கலை படைப்பை நாம் ரியலிசம் அப்படின்னு சொல்றோம்? இப்போ ரியலிசம் அப்படிங்கிறது ஆர்ட்ல வருது இல்லையா? நிறைய இதில் வந்து ரியலிஸ்டிக் பெயிண்டிங்ஸ் அப்படிம்பாங்க. ரியலிசம் எல்லாம் ஐரோப்பாவில் ரியலிஸ்டிக் பெயிண்டிங் வந்தது. இந்தியாவிலும் பார்த்தோம் அப்படின்னா ரியலிஸ்டிக் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து தோன்ற ஆரம்பித்தது. ரியலிசம் கலைகள்ல வந்து எது ரியலிசம்? பொதுவாக என்ன நினைக்கிறாங்க? ரியலிசம் அப்படின்னா உள்ளதை உள்ளபடியே காட்டுதல், அதுதான் ரியலிசம். ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். பகவான் பொதுவாக நம்ம அப்படித்தான். இப்ப சாதாரண மனிதன் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது, இந்த படம் பார்த்தோம், இந்த சினிமா வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம உபயோகிக்கக்கூடிய அந்த ரியலிசம் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு அர்த்தத்துல நம்ம அந்த 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 வார்த்தையை நாம் உபயோகிப்பது கிடையாது. அது எப்ப தெரியுது அப்படின்னா பகவானினுடைய இந்த எழுத்தை இத கருத்தை படிக்கும்போது தான் தெரிய வருகின்றது. பகவான் என்ன சொல்கின்றார்? ரியலிசம் அப்படின்னா என்ன உண்மைன்னா, ஒவ்வொன்று உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திலும் உள்ள மேற்புற தோற்றத்தில் இருந்து அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய உண்மையை வந்து எது வெளிப்படுத்துதோ அதுதான் ரியலிசம் அப்படிங்கிறார். அது தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் உள்ள நாம் காணக்கூடிய விஷயங்கள் அதனுடைய புறத்தோற்றத்தை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய உண்மையை, எந்த உண்மை அந்த அமைப்பினுள் மேலோங்கி இருக்கின்றதோ அதை வெளிப்படுத்தினால்தான் ரியலிசம் அப்படிங்கிறார். ஸோ இந்த பகவானுடைய இது இந்த அப்ரோச் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்திலையும் நமக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை தருகின்றார். இது ஆன்மீகம் மாத்திரம் இல்ல, எல்லாத்திலையும் தத்துவம், விஞ்ஞானம், கலை, இலக்கியம் எல்லாத்திலையுமே பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய கிளாரிட்டி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது. ஸோ ரியாலிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தினுக்கு உள்ள இருக்கக்கூடிய உண்மையை எது உண்மை, உள்ள இருக்கக்கூடிய உண்மை வெளிப்புற தோற்றத்தை அப்படியே காட்டுறது ரியலிசம் அப்படின்னு சொல்றோம். அது கிடையாது. அதுக்கு தான் பகவான் சொல்றார், இட் இஸ் நாட் த பர்வர்ஸ் இன்வெர்டட் ரொமான்டிசிசம் ஆஃப் த ரியல் அப்படிங்கிறார். இப்போ நிறைய படைப்புகளில் வந்து ரொம்ப அவலத்தை வந்து காட்டுறது, அவலத்தையும் அசிங்கத்தையும். இப்போ நம்ம வந்து ரியலிசம் அப்படிங்கிற பேர்ல சில படைப்புகள், சில பாதி எந்த படைப்பாகனா இருக்கலாம், ஒரு பெயிண்டிங்காக இருக்கலாம், ஒரு சினிமாவாக இருக்கலாம், ஒரு ட்ராமாவாக இருக்கலாம், ஒரு இலக்கியமாக இருக்கலாம், அப்படி காட்டுறாங்க. பட் அது கிடையாது அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் த பர்வர்ஸ் inverted romanticism of the real which brings into exaggerated prominence. எதை exaggerated prominence எது பண்ணுது? மிகைப்படுத்தி காட்டுகின்றது. எதை மிகைப்படுத்தி காட்டுகின்றது? அசிங்கத்தை, த அக்லி. அப்புறம் ரொம்ப 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 ஜனரஞ்சகமான விஷயம், காமன். மார்பிட் என்ன அர்த்தம்? ஒரு நோயுற்ற அம்சங்கள். puts forward as a whole truth of life. ஒட்டுமொத்த வாழ்வினுடைய உண்மையே அதுதான். இப்படியும் ஒரு விஷயத்தை சில படைப்புகள் காட்டுகின்றன. இது வந்து ரியலிசம் கிடையாது என்று கூறுகின்றார். ரியலிசம்னா என்ன அர்த்தம்? அனைத்திற்கும் பின்னால் உள்ள உண்மையை வெளிப்படுத்தல், உள்ள இருக்கக்கூடிய ரியல் ட்ரூத்தை வெளியே கொண்டு வரமே ஒழிய அதனுடைய பர்வெர்ட் எக்ஸ்பிரஷன் கிடையாது அப்படிங்கிறார். அப்புறம் ஒரு கலை வந்து எத்தகையது அப்படிங்கிறது எது தீர்மானிக்கின்றது என்றால் எந்த அம்சத்திற்கு அது முக்கியத்துவம் தருகின்றதோ அதுதான் அந்த கலை வந்து எத்தகையது என்பதை தீர்மானிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எது வந்து தொன்மையான கலைகள்? இப்ப நம்ம நாட்டில் வந்து இல்லாத தொன்மையான கலைகளே கிடையாது. சிற்ப கலையா இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், நாடக கலையாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், தொன்மையான கலைகள் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து அவ்வளோ எல்லாமே தொன்மையான கலைகள். அதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னு பகவான் சொல்றார் அப்படின்னா, எல்லாமே வந்து அறிவின் துணை கொண்டு இவைகள் எல்லாம் படைக்கப்படுவது இல்லை. ஒரு அகண்ட விசாலமான பார்வை,
அப்புறம் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு உந்துதல், இதெல்லாம் மேலேந்து வருது. அதன் மூலமாகத்தான் கிளாசிக்கல் தொன்மையான கலைகள் படைக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். அதே போல கீழ்நிலையிலிருந்து படைக்கக்கூடிய கிளாசிக்கல் சில விஷயத்த, சில படைப்புகளை வந்து சில படைப்புகள் உண்மையிலேயே தொன்மையான கலைகள் இல்லை, ஒரு கீழ்நிலையிலிருந்து படைக்கக்கூடிய கலைகள், இலக்கியங்கள், இதெல்லாம் வந்து உண்மையிலேயே தொன்மையானது கிடையாது. இதெல்லாம் போலித்தனமான ஒரு தொன்மையான கலைகள். உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா இவைகள் தொன்மையான கலைகள், கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் கிடையாது. இது வந்து என்ன செய்கின்றது, காப்பி அடிக்கின்றது, அவ்வளவுதான். வெறும் புறத்தோற்றத்தை வந்து காப்பி அடிக்கின்றதை ஒழிய, இமிட்டேட் செய்தே ஒழிய உண்மையிலேயே இவைகள் எல்லாம் தொன்மையான கலைகள் கிடையாது அப்படிங்கிறார். இவைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எதன் மூலமாக கட்டுமானம் செய்யப்படுகின்றன என்றால் அறிவின் துணை கொண்டு இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்றன. அதாவது இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அறிவின் துணை கொண்டு எழுப்பப்படும் கட்டுமானங்கள் அப்படிங்கிறார். அதனால்தான் வந்து தம்மைத்தாமே அவை அவை அழிவுக்கு உட்படுத்திக் கொள்கின்றன அப்படிங்கிறார். இத்தகைய படைப்புகள் தம்மைத்தாமே அழித்துக் கொள்கின்றன அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு அகாடமிக் ரீதி படைப்பு. அகாடமிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கும், அகாடமிக்கா இருக்கும், ஒரு கல்வி கண்ணோட்டத்துல தான் இருக்குமே ஒழிய அதுல வந்து ரியல் பியூட்டி இருக்காது, ரியல் லைஃப் இருக்காது, ரியல் பவர் இருக்காது அப்படிங்கிறார். அங்க வந்து விதிகள் தான் வந்து அங்க மேலாக செயல்படும். இந்தந்த விதிகளுக்கு உட்பட்டு இந்த படைப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்லேவரி டு ரூல்ஸ், ஸ்லேவரி டு ஃபார்ம், இதுதான் இங்க வந்து மேலோட்டமாக செயல்படும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு படைப்பு வந்து உண்மையிலேயே கலையாக இருக்காது. அது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்மன்ஷிப்பாக தான் இருக்குமே ஒழிய கலையாக இருக்காது அப்படிங்கிறார். இப்ப நம்ம நாட்டிலே எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த உண்மையான தொன்மையான கலைகள் எல்லாமே வந்து இப்பெல்லாம் வர்றதே கிடையாது. சிற்பக்கலையாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், ரொம்ப அபூர்வமாகத்தான் நமக்கு வருகின்றன. எல்லா படைப்புகளும் பண்டைய காலத்து படைப்புகள் தான் அந்த தொன்மைத்தன்மையை வாய்ந்தவைகளா இருக்கின்றன. ரீசெண்டா வர்றதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம பகவான் சொல்ற மாதிரி எல்லாமே ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக இருக்கின்றது, அறிவின் துணை கொண்டு உருவாக்கப்படும் கலைகளாக இருக்கின்றன. இதுல வந்து இன்ஸ்பிரேஷனுக்கும் இந்த விஷனுக்கும் இங்க அதனுடைய பின்னணியில இந்த கலைகள் எல்லாம் உருவாகுவது இல்லை. இது எதற்காக பகவான் கூறுகின்றார் என்றால், இவ்வளவு விஷயங்களை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க எதுவுமே வந்து எல்லாமே வந்து உலகத்துல எல்லாமே வந்து பகவானுடைய கருத்துப்படி இட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த டிவைன். இந்த உலகத்தில் அனைத்துமே அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு. எவையெல்லாம் கலைகள் என்று கூறுகின்றோமோ, அழகு என்று கூறுகின்றோமோ, அவைகளும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவைன் எக்ஸ்பிரஷன் தான். அப்படி பார்க்கும் பொழுது இதுல எந்த அளவுக்கு மனிதனுடைய அறிவு என்பது, அதனுடைய பங்கு என்ன, அதை பற்றி தான் நீங்க குறிப்பிடுகின்றார். இப்ப பேராகிராஃப் 6க்கு போலாம். The Human Cycle, Chapter 14, The Suprarational Beauty, Paragraph 6. This predominance given to reason and taste, first and foremost, sometimes even almost alone, in the creation and appreciation of beauty, arises from a temper of mind which is critical rather than creative. And in regard to creation, its theory falls into a capital error. All artistic work, in order to be perfect, must indeed have in the very act of creation the guidance of an inner power of discrimination, constantly selecting and rejecting in accordance with a principle of truth and beauty, which remains always faithful to a harmony, a proportion, an intimate relation of the form to the idea. There is at the same time an exact fidelity of the idea to the spirit, nature, and inner body of the thing of beauty, which has been revealed to the soul and the mind, its swarupa and subhava. Therefore,
This discriminating inner sense rejects all that is foreign, superfluous, otiose, all that is a mere diversion, distractive and deformative, excessive or defective, while it selects and finds sovereignly all that can bring out the full truth, the utter beauty, the inmost power. But this discrimination is not that of the critical intellect, nor is the harmony, proportion, relation it observes that which can be fixed by any set law of the critical reason. It exists in the very nature and truth of the thing itself, the creation itself, in its secret inner law of beauty and harmony, which can be seized by vision, not by intellectual analysis. Brilliant points. This predominance, given reason and taste in the creation and appreciation of beauty, arises from a temper of mind which is critical rather than creative. Mind is prone to error in its judgment of creative arts and literature. All artistic work in its creation must have the guidance of an inner power of discrimination, constantly selecting and rejecting in accordance with a principle of truth and beauty. It remains always faithful to a harmony, a proportion, an intimate relation of the form to the idea. Here, the idea truthfully reveals the spirit. Nature of beauty truthfully reveals the soul and the mind. Its soul and the mind, its swarupa and swabhava. The discriminating inner sense rejects all that is foreign, superfluous, distractive, and deformative, excessive or defective. It selects, it selects and finds sovereignly all that can bring out the full truth, the utter beauty, the inmost power. But this discrimination is not that of the critical intellect. The harmony, proportion, relation it observes is not that which can be fixed by any set law of the critical reason. என்ன காரணத்தினால இந்த அறிவுக்கு வந்து இன்டெலெக்டுக்கு வந்து ஒரு கிரியேஷன் ஆஃப் ஆர்ட், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதனுடைய படைப்பு, அது சம்பந்தப்பட்ட ஒரு அப்ரிசியேஷன், ஒரு ரசனை, ஒரு விமர்சனம். இங்க வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? ஆஃப் லேட்ல பகவான் இங்க இது எழுதின காலகட்டத்திலிருந்தே எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது. அதாவது இந்த கிரிட்டிக் அப்படிங்கிற பேர்ல, விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல அங்கதான் ஆரம்பிச்சது. நம்ம நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்டர் ஸ்டேஜில் தான் நம்ம அவங்கள காப்பி அடிச்சு எல்லாத்தையும் அந்த அந்த கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் எல்லாத்தையும் அவங்க வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பத்திரிகைகளில் எழுதுறது, விமர்சனம் செய்யறது அப்படின்னு கிரிட்டிக்கலாக அவங்க ரிவ்யூ பண்ணுறது. இந்த கிரிட்டிக்கலாக ரிவ்யூ பண்ணுற ஆஸ்பெக்ட் வந்து எவ்வளவு தவறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கிரிட்டிக்கலாக ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது எதனால் வந்து அறிவின் துணை கொண்டு இந்த செயல்பாடு ஆரம்பித்தது அப்படின்னா, அது ஒரு மனதினுடைய ஒரு விமர்சிக்கும் அம்சம். மனம் என்ன செய்கின்றது? எல்லாத்தையும் வந்து கிரிட்டிக்கலாக தான் பார்க்குது. மனம் வந்து எதையுமே வந்து ஒரு படைப்பாளியினுடைய ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பது கிடையாது. ஒரு அற்புதமான ஒரு அழகான விஷயத்தை கூட
ஒரு கிரிட்டிக்கலான மைண்ட் இருக்கிறவன்கிட்ட சொல்லி அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட அவனை பார்க்க சொன்னோமா, பார்க்க செய்தோம் என்றால் அதுல உள்ள கிரிட்டிக்கலான விஷயத்தை தான் அவன் பார்ப்பான். அந்த அழகை ரசிக்கிறதை விட்டுட்டு அவனால அந்த அழகை ரசிக்க முடியாது. அவன் மைண்ட் வந்து கிரிட்டிக்கலா இருக்கும். இதுல இப்படி இருந்திருக்கலாமே, இது இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் சொல்லுவான் அவன். அது நிறைய பேர் நம்மளே பார்க்குறோம். உலகத்துல வந்து சில பேர் வந்து அதை அப்படியே பார்க்கறது அப்படியே ரசிப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. சில பேர் வந்து எல்லாத்துலேயும் ஒரு கிரிட்டிக்கலாக பார்க்க ஆரம்பிப்பாங்க எல்லாத்தையுமே. வி ஹேவ் நம்மளே பார்க்குறோம், நிறைய பேரை பார்க்குறோம். இது அவங்களுடைய மைண்டு அப்படி இருக்கு. அதுக்கு தான் பகவான் அவர்களுடைய மனம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு, டெம்பர் ஆஃப் மைண்ட் விச் இஸ் கிரிட்டிக்கல் ராதர் தேன் கிரியேட்டிவ். அவங்களால படைக்க சொன்னா எதையும் படைக்க மாட்டாங்க, கிரிட்டிக்கலா இருப்பாங்க, அவ்வளவுதான். இப்போ காளிதாசனையும் கம்பனையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண சொன்னா பண்ணலாம். இதுல இந்த தப்பு அந்த தப்பு அப்படின்னு அப்படி பண்ணக்கூடிய விஷயங்களாவது எல்லாமே அற்புதமான படைப்புகள். அதை போய் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? நம்ம கிரிட்டிக்கல் அந்த அது மாதிரி ஒரு படைப்பை பண்ண முடியுமா? ஒரு ஷேக்ஸ்பியரோட படைப்பு மாதிரி யாராவது பண்ண முடியுமா? நோபடி கேன் டூ இட். ஆனா அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். மைண்ட்னால யூ கேன் கிரிட்டிசைஸ். அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட், இந்த குவாலிட்டி எப்படி வருது அப்படின்னா, இட் அரைசஸ் ஃப்ரம் எ டெம்பர் ஆஃப் மைண்ட் விச் இஸ் கிரிட்டிக்கல் ராதர் தேன் கிரியேட்டிவ் அப்படிங்கிறார். அந்த அதே மனம் அதை கொண்டு ஒரு படைப்பை உருவாக்கும் பொழுது, அந்த மனதை கொண்டு ஒரு படைப்பை அது உருவாக்கும் பொழுது அது மாபெரும் பிழையை செய்கின்றது. அதனால படைக்க முடியாது. அண்ட் இன் ரிகார்ட் டு கிரியேஷன் இட்ஸ் தியரி ஃபால்ஸ் இன்டு அ கேபிட்டல் எரர். ஒரு படைப்பை வந்து மனித மனம் வந்து உண்மையாகவே அதை அப்ரிஷியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. நீங்க மனதை கொண்டு அதை பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய படைப்பாளிக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் வந்து உயர் தளத்திலிருந்து வருகின்றது. ஒரு பெரிய படைப்பாளிக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் உயர் தளத்திலிருந்து வருகின்றது. நாமும் வந்து அந்த உயர் தளத்தில் இருந்து நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம கீழ் லெவல் இருந்து கொண்டு ஒரு உயர்ந்த படைப்பை வந்து மனதை கொண்டு ஆராய முயன்றால் அது வெறும் நம்மளால கிரிட்டிசைஸ் தான் பண்ண முடியுமே ஒழிய, கிரிட்டிக்கலா பார்க்க முடியுமே ஒழிய கிரியேட்டிவா அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறார். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் இதெல்லாம் நடைபெறுதுன்னா, அந்த அறிவு வந்து மேலோங்கி செயல்படும் பொழுது நம்ம வந்து அழகை வந்து ரசிக்கக்கூடிய தன்மையை இழந்து விடுகின்றோம். எல்லாத்தையும் அறிவு அப்படிங்கிற ஒரு மெக்கானிக்கலா பார்த்து ஒரு கோல்டு ட்ரை எல்லாத்தையும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். பகவான் இங்கே ரொம்ப அழகாக சொல்கின்றார், எல்லா விதமான கலை படைப்புகளும் அது வந்து பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா அதை படைக்கும் பொழுதே எவ்வாறு அந்த படைப்பு உருவாக்கப்பட வேண்டும், எதனுடைய வழிகாட்டுதலில் அந்த படைப்பு அமைய வேண்டும் என்றால், நம் அகத்தில் உள்ள அந்த சீர்தூக்கி பார்க்கும் அந்த சக்தியின் மூலம், அதனுடைய வழிகாட்டுதலின் மூலம் அந்த படைப்பு அமையணும் அப்படிங்கிறார். அகத்திலேருந்து வரணும் அப்படிங்கிறார். தி கைடன்ஸ் ஆஃப் அன் இன்னர் பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். அந்த இன்னர் பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் என்ன செய்யும்? அது வந்து எல்லாத்தையுமே வந்து சீர்தூக்கி பார்க்கும். எல்லாத்தையுமே இன்னர் பவர், அங்கே மைண்ட் வேலை செய்யாது, இன்னர் பவர் வேலை செய்யும் அப்படிங்கிறார். கான்ஸ்டன்ட்லி செலக்டிங் அண்ட் ரிஜெக்டிங் இன் அக்கார்டன்ஸ் வித் த பிரின்சிபல் ஆஃப் ட்ரூத் அண்ட் டியூட்டி அப்படிங்கிறார். ஸோ அது வந்து சில விஷயங்களை தேர்ந்தெடுக்கும், சில விஷயங்களை அது வந்து விளக்கும். எதன் அடிப்படையில்? உண்மையின் அடிப்படையிலும் அழகின் அடிப்படையிலும் தான் அது இந்த வேலையை செய்யும் ஒழிய மைண்டினுடைய இன்டெலெக்ட் அடிப்படையில் இருக்காது. வித் த பிரின்சிபல் ஆஃப் ட்ரூத் அண்ட் பியூட்டி. எந்த அம்சங்களை வந்து முதன்மையாக கொண்டு அவ்வாறு செய்யும் அப்படின்னா, ஒத்திசைவு, ஹார்மனி. எல்லாத்துலயும் ஹார்மனி இருக்கா அப்படின்னு பார்க்கும். அப்புறம் எல்லாமே வந்து சரி அளவுல சரி விகிதாச்சாரத்துல இருக்கா, ப்ரப்போர்ஷன். அந்த கலை படைப்பு அதனுடைய வடிவம் வந்து அந்த வடிவத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய
அந்த எண்ணத்தை அது வெளிப்படுத்துகின்றதா, அதனுடன் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பில் இருக்கின்றதா? வெளியில வடிவம் வேற, அதுக்குள்ள இருக்கிற உண்மை வேற அப்படின்னு இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு சரியான படைப்பாக இருக்காது. உள்ள இருக்கிறத வெளியே வெளியே வெளிப்படுத்துவது தான் வந்து உண்மையிலேயே கலை இல்லையா? உள்ள ஒரு விஷயம் வடிவம் இருக்கு. ஒரு ஒரு அற்புதமான ஒரு சிலையை நம்ம பார்க்கின்றோம். அந்த சிலையில அந்த அந்த சிலை வடிப்பவர் எதை வந்து வெளிப்படுத்த விரும்புகின்றார்? ஒரு ஒரு அந்த சிலை ஃபுல்லாவே வந்து ஒரு அன்பு என்கின்ற ஒரு அம்சத்தை வெளிப்படுத்த விரும்புகின்றார். அந்த லவ், அன்பு, அந்த அன்பை வெளிப்படுத்துவதாகத்தான் அந்த சிலையினுடைய வடிவமும் இருக்க வேண்டும். இல்ல ஒரு சிலை வந்து வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த சிற்பி விரும்புகின்றார். அப்படி என்றால் அந்த சிலையினுடைய வடிவம் வந்து அந்த வீரத்தை வெளிப்படுத்துவதாகத்தான் இருக்கணும். உள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணத்திற்கும் வடிவத்திற்கும் தொடர்பு இல்லாம இருந்தது அப்படின்னா அது சரியான படைப்பு கிடையாது. இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒவ்வொருவரும் அந்த படைப்பாளியினுடைய இன்னர் பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அதுதான் செய்யும் அப்படிங்கிறார். தொடர்ந்து அந்த தேர்ந்தெடுக்கும் வேலையையும் விளக்கும் வேலையையும் உண்மையின் அடிப்படையிலும் அழகின் அடிப்படையிலும் ஒத்திசைவையும் சரியான ஒரு ப்ரொபோர்ஷன் அதனுடைய அடிப்படையில் அனைத்தையுமே படைக்கும் அப்படிங்கிறார். அத்தகைய படைப்புகள்ல வந்து வெளி தோற்றமும் அந்த தோற்றத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய எண்ணமும் நெருங்கிய ஒரு தொடர்புடன் இருக்கும், ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு கருத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார். எந்த எண்ணத்தை வந்து அந்த கலைப்படைப்பு வெளிப்படுத்த நினைக்கின்றதோ அந்த எண்ணம் அந்த படைப்பிற்கு உள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருள், அந்த படைப்பிற்கு உள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருளுக்கு அது வந்து இணங்கி இருக்கும், அதனுடன் முரண்பட்டு இருக்காது. எக்ஸாக்ட் ஃபிடலிட்டி ஆஃப் த ஐடியா டு த ஸ்பிரிட் அப்படிங்கிறார். எக்ஸாக்ட் fidelity of the idea to the spirit, nature and inner body of the thing of beauty which has been revolved to the soul and mind அப்படிங்கிறார். அதாவது பகவான் இங்க இந்த கருத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லா விதமான அதாவது தொன்மையான படைப்புகள், உயர்தர படைப்புகள் எல்லாமே வந்து ஒரு ஹையர் இன்ஸ்பிரேஷன்ல தான் படைக்கப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அது வந்து வெறும் மேம்போக்கா படைக்கப்படுவதில்லை, எல்லாமே ஹையஸ்ட் சோர்ஸ் வந்து ஹையஸ்ட் சோர்ஸ்ல இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம். அவ்வாறு படைக்கப்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அனைத்திற்கும் உண்மையாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், எல்லாத்திலையும் அந்த மெய்ப்பொருள் தான் இருக்கு. ஒரு கலைப்படைப்பாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உள்ள ஒரு மெய்ப்பொருள் இருக்கு. அந்த மெய்ப்பொருளை வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் அந்த படைப்பினுடைய புறத்தோற்றமும் இருக்க வேண்டும். அந்த புறத்தோற்றம் எந்த அந்த படைப்பு எந்த எண்ணத்தின் அடிப்படையில் படைக்கப்பட்டதோ அந்த எண்ணம் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளுக்கு இணக்கமாக இருக்கணும், அதனுடன் முரண்பட்டு இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஃபிடலிட்டி ஆஃப் த ஐடியா டு த ஸ்பிரிட் அப்படிங்கிறார். ஃபிடலிட்டி டு த ஐடியா டு த ஸ்பிரிட் அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அந்த படைப்பு வெறும் இன்டெலெக்சுவலாக தான் இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் உண்மை அதனோட தொடர்பில் இருக்காது. இன்னும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கு உள்ள இருக்கக்கூடிய ஆன்மனை வெளிப்படுத்த விதமாகத்தான் இருக்கணும். ஒரு படைப்பு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மனை வந்து வெளிப்படுத்தும் விதமாகத்தான் ஒவ்வொரு படைப்பும் இருக்கணும். அதைத்தான் இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார். எக்ஸாக்ட் ஃபிடலிட்டி ஆஃப் த ஐடியா டு த ஸ்பிரிட் அப்படிங்கிறார். And nature and the inner body of the thing of beauty which has been revealed to the soul and mind அப்படிங்கிறார். இந்த படைப்பாளியினுடைய ஆன்மனுக்கும் அவனோட மனதுக்கும் வந்து எது வந்து வெளிக்காட்டப்படுகின்றது என்றால்,
அந்த படைப்பினுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த அம்சம், உள்ள இருக்கக்கூடிய அந்த அழகு, உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், அதுதான் வந்து அந்த படைப்பாயினுடைய ஆன்மனுக்கும் மனதிற்கும் வெளிக்காட்டப்படுகின்றது. என்ன எல்லாத்துக்கும் உள்ள வந்து அந்த ஸ்வரூபம் இருக்கும், ஸ்வபாவம் இருக்கும், எல்லாமே இருக்கட்டும். அந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுக்கும் ஒரு யுனிக் ஐடென்டிட்டி இருக்கும். அது வந்து அந்த படைப்புல வந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். அதனால இந்த அவ்வாறு ஒரு பகுத்துணரும் ஒரு அகம் சார்ந்த ஒரு உணர்வு, பகுத்துணர்வும் ஒரு அகம் சார்ந்த செயல். வெளியில வந்து ஐம்புலன்களை வைத்து கொண்டு நம்ம வந்து ஒன்றை செய்யும் பொழுது அது வந்து சரியா இருக்காது இல்லையா? வெறும் நம்மளுடைய அவுட்டர் சென்ஸை வைத்துக்கொண்டு எதையுமே நம்மளால வந்து சரியா செய்ய முடியாது. ஆனால் இந்த பகவான் சொல்லக்கூடிய இந்த பகுத்துணரும் அகம் சார்ந்த அந்த உணர்வு, டிஸ்கிரிமினேட்டிங் இன்னர் சென்ஸ் அப்படிங்கிறார். டிஸ்கிரிமினேட்டிங் என்ன அர்த்தம்? அதுக்கு தான் உண்மை எது பொய் எது அப்படிங்கிற பகுத்து உணரும் தன்மை அதுக்குத்தான் உண்டு. டிஸ்கிரிமினேட்டிங் இன்னர் சென்ஸ் நம்ம அகத்தை சார்ந்தது. அது வந்து எதையெல்லாம் விளக்கும் அப்படிங்கிறார்னா, எவையெல்லாம் வந்து அந்நியமாக இருக்கின்றதோ, ஃபாரின் என்ன அர்த்தம்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரூத்துக்கு அந்நியமாக இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறம் சூப்பர்ஃப்ளூவஸ்னா தேவையில்லாமல் எதெல்லாம் இருக்கின்றதோ. ஓட்டியோஸ் என்ன அர்த்தம்னா மிகவும் அது வந்து தேவையில்லை, திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும்ல, அதுதான் ஓட்டியோஸ் அப்படிங்கிறது. எவையெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்டிவா இருக்கோ, எவையெல்லாம் உண்மையை ஒருத்திருந்து காட்டுகின்றதோ, எவையெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றதோ, குறைபாடுகளுடன் காணப்படுகின்றதோ, இவை எல்லாத்தையும் நமக்கு உள்ள அகத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த புலன்களின் மூலமாக, உணர்வின் மூலமாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கும் போது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அங்கு விளக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். அதே போல எவையெல்லாம் இங்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன, விளக்கப்படுவதை பார்த்தோம். எவையெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன, எவையெல்லாம் அதனுள் உள்ள முழு உண்மையை வெளிப்படுத்துமோ, அதனுடைய ஒரு உன்னதமான அழகை வெளிப்படுத்துமோ, அதனுடைய உள்ளிருக்கக்கூடிய அதனுடைய சக்தியை வெளிப்படுத்துமோ, இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இதுதான் வந்து பகவான் என்ன சொல்றார்? டிஸ்கிரிமினேட்டிங் இன்னர் சென்ஸ் அப்படிங்கிறார். டிஸ்கிரிமினேட்டிங் இன்னர் சென்ஸ் இதை வச்சுதான் வந்து உண்மையிலேயே ஒரு படைப்பு வந்து உருவாகணும் அப்படிங்கிறார். இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? டிஸ்கிரிமினேஷன்னா என்ன? இது சரி, இது தப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்றதுதான் டிஸ்கிரிமினேஷன். இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து எதை சார்ந்த செயல்பாடு அப்படின்னு பகவான் சொல்றார் அப்படின்னா, இது வந்து ஒரு மனிதனுடைய கிரிட்டிக்கல் இன்டெலெக்ட், அதாவது அனைத்தையுமே ஒரு கிரிட்டிக்கலாக பார்க்கும் ஒரு அறிவை சார்ந்த அம்சத்துடன் சம்பந்தம் இல்லாதது அப்படிங்கிறார். பட் திஸ் டிஸ்கிரிமினேஷன் இஸ் நாட் தட் ஆஃப் த கிரிட்டிக்கல் இன்டெலெக்ட். அறிவை கொண்டு எல்லாத்தையும் வந்து நம்ம கிரிட்டிக்கலா பார்க்குறோம் இல்லையா, அது கிடையாது. இது அது கிடையாது அப்படிங்கிறார். அதே போல இங்க நம்ம வந்து எதெல்லாம் இன்சிஸ்ட் பண்றோம்? ஒரு ஒத்திசைவை நம்ம இன்சிஸ்ட் பண்றோம். ஒரு ப்ரொபோர்ஷன், எல்லாமே ஒரு அளவு, அந்த அளவை நம்ம வந்து இங்க இன்சிஸ்ட் பண்றோம். அதே போல ஒன்றுடன் ஒன்று ஏற்படுத்தக்கூடிய அந்த ரிலேஷன், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரப்படுகின்றது. அந்த கலைப்படைப்புகள்ல முக்கியத்துவம் தரப்படுகின்றது. இதெல்லாம் வந்து அறிவின் துணை கொண்டு அமைக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறார். Nor is a harmony, proportion, relation it observes that which can be fixed by any set law of the critical reason. So the critical reason இங்க அதனுடைய ரோல் வந்து இங்க கிடையாது அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து
அந்த படைப்பு அதனுடைய அடிப்படை அம்சத்திலேயே இருக்கு, அப்படி இயல்பாகவே இருக்கின்றது அப்படிங்கிறார். இட் எக்ஸிஸ்ட் இன் த வெரி நேச்சர் அண்ட் ட்ரூத் ஆஃப் த திங் இட் செல்ஃப், த கிரியேஷன் இட் செல்ஃப், இன் இட்ஸ் சீக்ரெட் இன்னர் லா ஆஃப் பியூட்டி அண்ட் ஹார்மனி அப்படிங்கிறார். ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்குமே, ஏன்னா எல்லா பொருளுக்குள்ளேயும் அது ஜட பொருளாக இருக்கட்டும், எல்லா பொருளுக்குள்ளுமே வந்து அந்த இறையம்சம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ எல்லா பொருளுக்குள்ளேயும் இறையம்சம் இருக்கு அப்படின்னா எல்லா பொருளுக்குள்ளேயும் ஒரு அழகினுடைய விதி இருக்கின்றது, இன்னர் லா ஆஃப் பியூட்டி இருக்கு, ஒரு ஒத்திசைவினுடைய விதியும் இருக்கின்றது. சீக்ரெட் இன்னர் லா ஆஃப் பியூட்டி அண்ட் ஹார்மனி அப்படிங்கிறார். எல்லா படைப்புகள்லையும் அதனுள் இருக்கக்கூடிய அந்த இன்னர் லா ஆஃப் பியூட்டி அண்ட் ஹார்மனி அதுதான் வந்து அங்க வந்து வெளிப்படும் அப்படிங்கிறார். இந்த இந்த அம்சங்களை வந்து எவ்வாறு ஒருவர் கண்டறிவது, எவ்வாறு வந்து ஒருவர் அறிந்து கொள்வது அப்படின்னா, இதை வந்து ஒரு அகப்பார்வையின் மூலம்தான் இதை ஒருவர் கண்டுணர முடியும். ஒவ்வொரு விஷயத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த அழகு, உள்ள இருக்கக்கூடிய அழகினுடைய விதி, இன்னர் லா ஆஃப் பியூட்டி, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒத்திசைவு, இதை எப்படி ஒரு படைப்பாளி கண்டறிய முடியும் என்றால் அவருடைய விஷன்ல தான் பார்க்க முடியும், அவரோட இன்டலெக்சுவல் அனாலிசிஸ்ல முடியாது. ஸோ இதுல என்ன இந்த பேராகிராஃப்ல பகவான் சொல்றார் அப்படின்னா, மனிதனுடைய மனதிற்கு வந்து படைப்பை ஒரு கிரியேட் ஒரு படைப்பை வந்து உருவாக்கும் சக்தி வந்து மனிதனுடைய அறிவுக்கு கிடையாது, இன்டெலெக்டுக்கு கிடையாது. அதனால அது வந்து எல்லாத்தையும் கிரிட்டிக்கலா பார்க்கமே ஒழிய, ஒரு படைப்பினுடைய மூலம் வந்து எங்கிருந்து வருகின்றது என்றால் அது உயர் தளத்தில் இருந்து தான் வருகின்றது. இந்த அறிவு இன்டெலெக்ட் இதை வைத்துக்கொண்டு ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் மூலம் ஒரு சரியான படைப்பை வந்து நம்மால வந்து அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். இது அறிவை தாண்டிய விஷயமாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The discrimination which works in the creator is therefore not an intellectual self-criticism or an obedience to rules imposed on him from outside by any intellectual canons, but itself creative, intuitive, a part of the vision, involved in and inseparable from the act of creation. It comes as part of that influx of power and light from above, which by its divine enthusiasm lifts the faculties into their intense suprarational working. When it fails, when it is betrayed by the lower executive instruments, rational or infrarational, and this happens when these cease to be passive and insist on obstructing their own demands or vagaries, the work is flawed and a subsequent act of self-criticism becomes necessary. But in correcting his work, the artist who attempts to do it by rule and intellectual process uses a false or at any rate an inferior method and cannot do his best. He ought rather to call to his aid the intuitive critical vision and embody it in a fresh act of inspired creation or recreation, after bringing himself back by its means into harmony with the light and law of his original creative initiation. The critical intellect has no direct or independent part in the means of the inspired creator of beauty. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Salient points. The discrimination which works in the creator is not an intellectual self-criticism or an obedience to the rules of the intellect, but it is itself creative, intuitive, a part of the vision, involved in and inseparable from the act of creation.
It comes as part of that influx of power and life from above. It lifts the faculties into their intense suprarational working by its divine enthusiasm. When the higher power is betrayed by the lower executive instruments because of their insistence and demands, the work is flawed and a subsequent act of self-criticism becomes necessary. But the artist who attempts to correct his work by rule and intellectual process uses a false or an inferior method and cannot do his best. He has to call to his aid the intuitive critical vision and embody it in a fresh act of inspired creation or recreation in harmony with the light and law of his original creative initiation. The critical intellect has no role to play in the inspired creator of beauty. ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா, பகவானினுடைய ஒரு ஒரு போயம் வந்து ஒரு தனிக்கவிதை. அதை வந்து அப்போ மேபி ஏர்லி 40s ஆர் லேட் 30sல ஹிந்துல வந்து ஒரு லிட்டரரி கிரிட்டிக்ஸ் படிக்கிற மாதிரி லிட்டரரி கிரிட்டிக் அவர் வந்து அந்த படைப்பை வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா வந்து விமர்சனம் செய்து ஹிந்துல எழுதியிருந்தார். இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து ஒரு கத்துக்குட்டி, அவ்வளவுதான். அவருக்கு வந்து பகவானினுடைய படைப்பை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு அவர் பகவானுடைய உயரம் எங்க, அவர் எங்க, அது சம்பந்தமே கம்பேரே பண்ண முடியாது. இருந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார், ஹிந்துல வந்திருந்தார். அதற்கு பகவான் என்ன செய்தார் என்றால், அவர் எடுத்து கூறிய அந்த ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து எப்படி அந்த பாயிண்ட் வந்து சரியான ஒரு கருத்து இல்லை, அதுக்கு எப்படி வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்திருந்தார். அவருடைய படைப்பு வந்து என்ன காரணத்தினால அந்த கிரிட்டிசைஸ் யார் பண்றாங்களோ அவருடைய கண்ணோட்டத்தின்படி தவறு இல்லை, என்ன காரணத்தினால இந்த படைப்பினுடைய பின்னணி என்ன, எப்படி அவருடைய கிரிட்டிசிசம் வந்து சரியான கிரிட்டிசிசம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையா அவருக்கு புரிகிற வகையில ரொம்ப ரொம்ப கீழறங்கி வந்து பதில் போட்டிருந்தார். பகவான் பதில் போட்டு அவர் எழுதல, யாராவது விட்டு எழுதி அதுக்கு வந்து ஒரு ரிஜாயிண்டர் மாதிரி கொடுத்திருந்தார். அந்த கிரிட்டிக்கு மதிப்பு கொடுத்து என்ன காரணத்தினால அவர் கிரிட்டிக் அது மாதிரி நினைக்கிறது தவறு அப்படின்னு 1 by 1 அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருந்தார். பாருங்க, இதுல என்ன 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்பர் 1 வந்து பகவானினுடைய படைப்பு அறிவை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு தளத்தில் இருந்து தோன்றிய ஒரு படைப்பு. நம்பர் 1. இதை வந்து ஒரு அறிவை வைத்துக்கொண்டு விமர்சனம் செய்வது ரொம்ப தவறான செயல். 2வது என்ன புரிந்து கொள்கின்றோம், பகவானினுடைய ஒரு பரிவு, ஒரு கம்பேஷன், ஒரு ஹியூமிலிட்டி. இதுல இதை பற்றி இது சம்பந்தமா ஸ்ரீ எம்பி பண்டிட் என்ன கூறுகின்றார் என்றால், யாரு வந்து விமர்சனம் இது மாதிரி கிரிட்டிக்கலா விமர்சனம் செய்தாரோ அவருக்கு வந்து நம்பர் 1 அவருடைய அந்த லிட்டரரி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன குறை என்பது சுட்டிக்காட்டப்பட்டது. 2வது அவருடைய நிலை வந்து உயர்த்தப்பட்டது அப்படிங்கிறார். ஏன்னா நேச்சுரலி அது மாதிரி ஒரு ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்கள்ட்ட இருந்து ஒரு பதில் வர்றப்ப
கீழ் உள்ளவங்களுடைய நிலை வந்து உயர்த்தப்படுகின்றது. பை த கிரேஸ் ஆஃப் த டிவைன், திஸ் பர்சன் இஸ் பீங் புல்டு டு த ஹையர் லெவல் அப்படின்னு பை ஸ்ரீ எப்பி பண்டிட் கூறுகின்றார். மற்றவங்களா இருந்தா வந்து என்ன சொல்லுவாங்க, நான் வந்து அதுக்கு பதில் போடணும் கூட அவசியம் கிடையாது, அவர் எங்க நான் எங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணணும் கூட அவசியம் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பகவான் வந்து அவர் ரொம்ப ரொம்ப சாதாரண பர்சனா இருந்தாலும் அவரை மதித்து அவருடைய கிரிட்டிசிசம் பாயிண்ட் பை பாயிண்ட் ஏன் அது வந்து சரியில்லை அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தார். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இதனால என்ன நடைபெற்றது அப்படின்னா, யார் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு என்லைட்டன்மெண்ட் கிடைச்சது. அதுதான் எம்பி பண்டிட் சொல்றாரு. யார் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ he is enlightened அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அறிவை தாண்டிய விஷயங்கள், அது கலை படைப்பாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அதை வந்து அறிவு அப்படிங்கிற ஒரு அளவுகோலை வைத்துக்கொண்டு நம்மால வந்து எடை போடவே முடியாது. அதுதான் இங்க உண்மை. சாவித்திரியை வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு லிட்டரரி பாயிண்ட் ஆஃப் வியூல கிரிட்டிசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே போல சாவித்திரி படைப்பை வந்து மற்ற ஆங்கில கவிஞர்களுடன் ஒப்பிட்டெல்லாம் அதை வந்து ஒப்பிட செய்தார்கள். ஷெல்லி, கீட்ஸ், இது மாதிரி வேர்ட்ஸ் வந்து இதெல்லாம் ஒப்பிட்டு இந்த இது இப்படி அப்படின்னு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல கம்பேர் பண்ணாங்க. மதர் வந்து சொன்னாங்க, மதர் வந்து ரொம்ப டுக் வெரி ஸ்ட்ராங் எக்ஸெப்ஷன். மதர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து இதோடைய படைப்பினுடைய சோர்ஸே வந்து வேற. It is not it has not come from the mental level. It has come from the supramental level. Supramental levelல வந்து அதில் தோன்றியுள்ள ஒரு படைப்பை ஒரு சாதாரண மனித மனம் என்கின்ற நிலையிலிருந்து வந்த மற்ற படைப்புகளுடன் ஒப்பிடுவது மாபெரும் தவறு அப்படின்னு மதர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எக்ஸெப்ஷன்ஸ் பண்ணாங்க. ஏன் இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே வந்து இந்த உண்மையான படைப்பு, உண்மையான கலை படைப்பு, அது வந்து ஒரு போயட்ரியா இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், அதோடைய சோர்ஸ் எங்க இருக்கணும் அப்படின்னா, சோர்ஸ் வந்து இந்த ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருந்தா அந்த சோர்ஸ் இருக்கணும். அதர்வைஸ் அந்த படைப்பு வந்து ஹையர் நல்ல படைப்பாக இருக்காது. அந்த கருத்து தான் இங்க பகவான் வந்து ரிப்பீட்டடா இன்சிஸ்ட் பண்றாரு இங்க. அப்புறம் இன்னொரு கருத்தை சொல்றாரு இங்க, இந்த உண்மையிலே படைப்பாளி வந்து இன்னர் டிஸ்கிரிமினேஷன், அகத்தில் இருந்து அந்த பகுத்தாராயம் செய்கின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். he uses the inner discrimination அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த இன்னர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது அறிவு சார்ந்த ஒரு சுய விமர்சனம் கிடையாது அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் அன் இன்டலெக்சுவல் செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறார். இல்ல அறிவினுடைய விதிகளுக்கு உட்பட்டு ஏற்படும் நடைபெறும் ஒரு செயல் அல்ல அப்படிங்கிறார். அது எப்படிப்பட்ட செயல் என்றால், அது ஒன்றை புதிதாக சிருஷ்டிப்பது, கிரியேட்டிவ். இன்ட்யூட்டிவ் என்ன அர்த்தம்? அது உள்ளுணர்வை சார்ந்தது. எல்லாமே ஹையர் லெவல்ல இருந்து வரக்கூடிய படைப்பு. எல்லாமே வந்து அகப்பார்வையின் மூலம் எல்லாமே காண்பது, அகக்காட்சியின் மூலம் காண்பது, விஷன். இதுதான் வந்து உண்மையிலே படைப்புல வந்து உண்மையான படைப்புல இந்த விஷயங்கள் தான் வந்து ஈடுபடுகின்றன அப்படிங்கிறார். இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு உயர் தளத்தில் இருந்து அந்த சக்தியினுடைய இரக்கம் ஏற்படுகின்றது. இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் பவர் அண்ட் லைட். உயர் தளத்தில் இருந்து சக்தி, ஒளி, இதனுடைய ஒரு இரக்கம் ஏற்படுகின்றது. அது என்ன செய்கின்றது? இந்த கீழே வேலை செய்யும் அதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதனுடைய சாதாரண திறன்களை வந்து அறிவை தாண்டிய ஒரு நிலைக்கு அது வந்து உயர்த்துகின்றது. இட் லிஃப்ட்ஸ் த ஃபேக்கல்டிஸ் இன்டு தர் இன்டென்ஸ் சூப்ராரேஷனல் ஒர்க்கிங் பை இட்ஸ் டிவைன் எந்தூசியாசம் அப்படிங்கிறார். எல்லாமே இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். உண்மையான கலைப்படைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களாகத்தான் இருக்கின்றன.
அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? உண்மையிலேயே ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹையர் சோர்ஸ்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் வருது. ஆனால் அவருடைய கீழே இருக்கக்கூடிய அவருடைய லோவர் லெவல்ல இருக்கக்கூடிய அவருடைய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அது வந்து அதை வந்து சரியான முறையில் உள்வாங்காமல் அவைகளை வெளிப்படுத்தி அந்த அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த சக்தியை வந்து வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அத்தகைய படைப்பு வந்து குறையுள்ளதாக மாறிவிடுகின்றது. உண்மையிலே ஒரு ஹையர் லெவல்ல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது அப்படிங்கும் பொழுது எந்த அளவிற்கு நம்மளுடைய சாதாரண கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மனோதளம், பிராணமயதளம், உடல் அதனுடைய குறுக்கீடு எந்த அளவிற்கு சிறிதும் இல்லாமல் இருக்கின்றதோ அப்பொழுதுதான் வந்து அந்த படைப்பு வந்து உண்மையிலே நல்ல படைப்பாக மாறும் அப்படிங்கிறார். அதர்வைஸ் அந்த படைப்பு வந்து குறைபட்டதாக மாறிவிடும் அப்படிங்கிறார். அந்த நிலையில நேச்சுரலி அந்த செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது தேவையுள்ளதாக அவசியமாக மாறுகின்றது அப்படிங்கிறார். எந்த கலைஞனும் வந்து அவனுடைய படைப்பை வந்து அறிவை சார்ந்த ஒரு செயல்முறை கொண்டோ விதி கொண்டோ சரி செய்ய முயலக்கூடாது அப்படிங்கிறார். ஒரு படைப்பாளி, ஒரு கலைஞன் அவருடைய படைப்பை அறிவினுடைய செயல்பாட்டை கொண்டோ அதனுடைய விதி கொண்டோ சரி செய்வதல் தவறு அப்படிங்கிறார். அவ்வாறு சரி செய்ய முயன்றால் அது வந்து ஒரு பொய்யான அல்லது ஒரு தரம் குறைந்த ஒரு வழியாக மாறிவிடும். அது வந்து அவனுடைய சிறப்பான செயல்பாடாக இருக்காது அப்படிங்கிறார். அந்த படைப்பாளி என்ன செய்ய வேண்டும் என்றால், அவனுடைய இன்ட்யூட்டிவ் விஷன், இன்ட்யூட்டிவ் கிரிட்டிக்கல் விஷன், அதைத்தான் அவன் நாட வேண்டும் அப்படிங்கிறார். அதன் மூலம் என்ன செய்யணும்? ஒரு இன்ஸ்பயர்டு கிரியேஷன் படைக்கும். அந்த படைப்பு உயர்தளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷன், அதன் மூலமாகத்தான் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறார். இங்க வந்து ஒரு அனைத்தையுமே வந்து அறிவின் துணை கொண்டு பார்க்கும் அந்த செயல் என்பது இங்கு அதற்கு வேலை இல்லை அப்படிங்கிறார். The critical intellect has no role to play in the inspired creator of beauty அப்படிங்கிறார். The critical intellect has no role to play in the inspired creator of beauty என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் வந்து ஐ திங்க் இதோட இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம்.